தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவு, விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். உயர்நீதிமன்றத்தில் கரூர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரிக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு எதிராகவே நிறைய கருத்துகளும் உத்தரவுகளும் பிறப்பிச்சிருந்தாங்க. ஏன் விஜய் நீங்க கைது செய்யல, பிரச்சார வாகனத்தையே நீங்க பறிமுதல் செய்யல, புஷியானந்த் இன்னும் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க, ஆதவர்ஜனாவை எதுக்கு நீங்க கைது பண்ணல, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதி கேட்டிருந்தார். அது மாத்திரம் இல்லாம எதன் அடிப்படையில் நீங்க மாநில நெடுஞ்சாலையில விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, அந்த கடிதம் இருக்குதா, எங்க அந்த கடிதம் எங்க, அது மாத்திரம் இல்லாம அடிப்படை வசதியான குடிநீர் வசதி, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி இருந்தாங்களா, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்காம எதன் அடிப்படையில் நீங்க அவங்க கூட்டத்துக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழ்நாடு அரசை பார்த்தும் இவங்க கேட்டிருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதானமா முன்ஜாமீன் கேட்டோ சிபிஐக்கு வழக்கு மாத்தணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. ஆனா நீதிபதி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு, இது இன்னும் முடியல, முடிஞ்ச பிறகு இந்த கேஸ்ல எங்களுக்கு திருப்திகரம் இல்ல, இந்த குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சிபிஐக்கு மாற்றத்தை கோரி கேட்டீங்கன்னா அதை நாங்க கொடுக்கலாம். ஆனா இப்போ இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு, ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுதே எதுக்கு சிபிஐன்னு சொல்லிட்டு நீங்க சுடு தண்ணியை காலில் ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் தரப்பையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு நீதிபதி. அதனால சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்னு கேன்சல் பண்ணிருக்காரு, முன்ஜாமீனை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் இந்த கேஸை எப்படி நகர்த்த போகிறாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நாட போறதா இங்க தகவல் வந்திருக்கு. உயர்நீதிமன்றத்துல பல உத்தரவுகள் விஜய்க்கு எதிராக பிறப்பித்த உடனேயே பனையூர்ல இருக்கிற அலுவலகத்துல வழக்கறிஞர்களை எல்லாரும் கூட்டி என்ன பண்ணாரு, இதை உச்சநீதிமன்றத்தை ஏன் நம்ம நாடக்கூடாது அப்படின்னு ஆலோசித்து தான் தகவல் இருக்கு. கூடிய விரைவில், அதாவது நாளை இல்லை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை அவங்க அங்கே தொடரலாம், விஜய்க்கும் சேர்த்து முன்ஜாமீன் வழங்கப்படணும் அப்படின்னு வழக்கு தொடர போறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிரச்சார வாகனங்கள் பறிமுதல் செய்யக்கூடாது, சிபிஐக்கு மாற்றணும், ஆதவர்ஜனாக்கு எல்லாருக்குமே முன்ஜாமீன் வேணும், இது அது மாத்திரம் இல்லாமல் இந்த தவறு எங்க மேல இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நாட போறதா தகவல் வந்திருக்கு. இங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறதுல எந்தவித தப்பும் இல்லை. ஏன்னா நீங்க உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னும் போது உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்க, அது எல்லாருக்கும் இயல்பு. ஆனா விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுறதுனால என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படின்றதான் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் போச்சுன்னா பாஜகவுடைய தலையீடு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு இங்க ஆணி அழுத்தம் திருத்தமா சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. பல கட்சி தலைவர்களும் இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போனா இந்த கேஸ் பாஜகவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி இங்க விஜய் அவர்கள் ஆட்டம் ஆடணும். இப்போ ஒண்ணுமே இல்லை, அதிமுக என்ன சொன்னாங்க, என்னைக்குமே நாங்க பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில பல ஃபைல்கள் எடப்பாடிக்கு எதிராகவும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராகவும் எடப்பாடியோட சம்பந்தி மகனுக்கு எதிராகவும் அங்க இருந்தனால வேற கட்டாயம் இல்லை, வேற வழி இல்லை, கட்டாயத்தின் பேர்ல அங்க கூட்டணி வச்சாங்க. இப்ப அதே நிலைமை தான் விஜய் அவர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு இங்க அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டா விஜயை காப்பாத்துறதுக்கு இப்போ உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்தாங்களா உத்தரவு, அந்த உத்தரவெல்லாம் தடை நீக்கம் பண்ணலாம், இல்ல விஜய்க்கு ஆதரவாக வரலாம். அப்படி ஆதரவா வரும்பொழுது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை முன்வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு என்ன அப்படின்னா, நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வரோம் வரல, பாஜகவை நாங்க ஆதரிக்கல, கொள்கை எதிரி கூட நாங்க கூட்டணி வைக்கிறோம் இல்ல அப்படின்றல, இந்த பழிச்சொல்ல இருந்து நான் தப்பிக்கணும், இது விஜய்க்கு பெரும் ஒரு சவாலாவே இருக்கு. கரூர்ல நடந்த 41 பேர் துயர் மரணம், இந்த ஒரு பழிச்சுமையிலிருந்து நான் தப்பிக்கணும். இப்ப ஏன்னா உயர்நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு, கரூர்ல நடந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு, தெல்ல தெளிவா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க, இது விபத்து இல்ல, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு, இதுக்கு முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமும் விஜய் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை நீங்க உச்சநீதிமன்றத்தை போய் நீங்க மாத்தல, அது அப்பாற்பட்டுச்சு. இன்னைய வரைக்கும் விஜய் அவர்கள் மேல இந்த பழி இருக்குது. அதனால விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த பழியில இருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த பழிச்சொல்ல இருந்து நான் விலகணும், அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவேன், அது கொள்கை எதிரி பாஜக கூட நான் என்ன பண்ணுவேன், கூட்டணி வைப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு தான் தகவல் வெளியே வருது. ஸோ அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் போனா இவருக்கு பிளஸ்ஸாவும் அமையலாம் மைனஸாவும் அமையலாம். எப்படி மைனஸா அமையும்
விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உயர் நீதிமன்றத்துல இதுக்கு முன்னாடி, அதாவது கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. தமிழக வெற்றி கழகம், ஐயா எங்களுக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, கேட்ட இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பழிய போட்டாங்க. அப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, சரி அவங்க கேட்குற இடத்த கொடுங்க, பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ எதனா சேதம் அடைஞ்சா டெபாசிஷன் தொகை கட்டணும். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்கும் அப்படி ஒரு வழிமுறைகளை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்று போட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம குறிப்பிட்ட அளவுக்கு தான் இடம் கொடுக்கணும், அது இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரூர் சம்பவத்துல புதுசா ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை எந்த கட்சிக்கும் அனுமதி கொடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. இது இப்போ விஜயால ஏகப்பட்ட ஒரு சிக்கல்கள் மற்ற கட்சியினருக்கும் உண்டாயிருக்கு. தேசிய நெடுஞ்சாலையிலோ மாநில நெடுஞ்சாலையிலோ எந்த அரசியல் கட்சிக்கும் கூட்டம் நடத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பர்மிஷன் கொடுத்திருப்பீங்கல்ல, பர்மிஷன் கேட்டிருப்பாங்களா, அந்த கட்சி கூட்டத்தில் விட்டுருங்க. இதுக்கப்புறம் எந்த கட்சிக்கும் நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது, ஒரு வழிமுறைகளை நெறிப்படுத்துங்க. எந்த கட்சியா இருந்தாலும் இதுதான் அஜெண்டா, எங்க கட்சியோட கூட்டம் இதுதான் அஜெண்டா, இதன்படி நாங்க பிசிறு தட்ட மாட்டோம், இதன்படி நாங்க மாறட்டோம், இதுதான் எங்களுடைய அஜெண்டா அப்படின்னு ஒரு வழிமுறைகளை கொடுத்து அவங்க பர்மிஷன் கேட்டாங்கன்னா அது ஆராய்ச்சி சீராய்து நீங்க என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு நிபந்தனை, ஒரு நிர்பந்தம் அப்படி விஜயால ஏற்பட்டிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தை நாடும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் விஜய்க்கு ஃபேவராகவும் வரலாம், ஆப்போசிட்டாக வரலாம், எப்படியோ சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வழக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை இன்னும் கடுமையாக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா விஜயோட பயணம் டோட்டலி வெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். விஜய் அத்தோடு என்ன பண்ணணும்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு சினிமா பக்கம் போயிடணும். ஏன்னா வேற வழி இல்லை, உள்ளதும் போச்சு நல்ல கண்ணு அப்படின்ற மாதிரி தான் இங்க நகர்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாஜக கிட்ட உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க வழக்கு போயிட்டா பாஜக கிட்ட விஜயோட குடுமி இருக்கு, எந்தவித மாற்று கருத்து இல்லை. நீங்க கூட்டணிக்குள்ள வர்ற மாதிரி இருந்தா கேஸ் உங்களுக்கு ஃபேவரா வரும், இல்லையா உங்களை அத்தோட மூட்டை முடிச்ச கட்டிட்டு சினிமா துறைக்கு அனுப்புறதுக்கு பாஜக ரெடியா இருக்கும் அப்படின்னு தான் பண்ண. ஆனா இதுல விஜய் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போற, உச்ச நீதிமன்றத்தை நாட போறாரா, இல்ல எங்களுக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்க பின்பற்றோம். இப்போ விஜய் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, முன்னாடி வந்து அவர் மேல இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்காது அப்படின்னு நான் பாத்துக்கிறேன், எங்க கட்சி இது மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபடாது, இது வரைக்கும் நடந்து முடிச்சு, தயவு செய்து நான் மன்னிச்சுக்கங்க, எல்லாரும் நான் மன்னிச்சுக்கங்க, இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற ஒற்றை வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. இவரு என் மேல தப்பு இல்லை, அரசு மேலதான் தப்பு அப்படின்னு அடுத்தவனை நீங்க கை காட்டினீங்க பார்த்தீங்களா, அங்கதான் விஜய் அவர்கள் தோற்றார், அங்கதான் விஜய் அவர்களுக்கு பெரிய அடி வந்தது. ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற நீங்க, ஒரு தலைவரா இருக்கிற நீங்க, தலைமை பண்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கட்சி சார்பாதான் இவ்வளோ பேரழிவு நடந்திருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோக்கள் வரும்பொழுதும் மனசை வந்து உழுக்குது. அந்த கரூர் சம்பவம் நடக்கும் பொழுது என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு மூலையில ஒரு ஷட்ரு ஓரத்துல கட்சிக்காரங்களை அடிச்சுக்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்களே துண்டு போட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளே சலசலப்பு வருது, ஒரு குழந்தை கதறுது, அப்பா வேணாப்பா, கூட்டத்தில் நின்று குழந்தை கதறுது, அப்பா வேணாப்பா வேணாப்பா. அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், கண்ணீர் வருது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விஜய் அவர்கள் ஏற்படுது. டைமுக்கு வந்திருந்தாருன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னா கூட்டத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை விஜயை வச்சு செய்கிறாங்க, கழுவி ஊத்துறாங்க, ஏன்டா இந்த கட்சியில் போய் சேர்ந்தோம் அப்படின்னு. அந்த நிலைமைக்கு தான் விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. இப்போவும் விஜய் அவர்கள் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் கடிந்து கொண்டதை அவர் பொறுப்பெடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வந்து சொன்னார்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு இவர் உச்சநீதிமன்றத்துக்கு நாடினார்னா விஜயை காப்பாத்துறதுக்கு யாருமே வர முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டா பாஜகவுடைய தலையீடு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு தான் இங்க எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு புறமா இருக்க, முதுகுல வச்சு குத்திட்டாது ஆதவர்ஜுனா. இன்னைக்கு ஆதவர்ஜுனா தான் தப்பிக்கிறதுக்கு
பாஜகவின் உதவியை தேடுறதுக்காக தான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய பிளான் என்னவா இருக்குன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துடணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடலாம் அப்படின்னு சொன்னால இது முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனா கொடுக்கிற ஒரு சில ஐடியாக்கள் அப்படின்னு தான் இங்க பண்ணுது. ஜானாரக்கு சாமி என்ன பண்றாரு, புஷ் பண்றாரு, உச்சநீதிமன்றத்தை நாடலாம், நம்ம மண்டியிடக்கூடாது. கொள்கை எதிரி அவங்க கூட போய் மண்டியிடலாம், ஆனா அரசியல் எதிரி திமுக கிட்ட மண்டியிடக்கூடாது. அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றத்தை போய் நாடலாம். உச்சநீதிமன்றத்தில் நாடி நம்ம தரப்பு நியாயத்தை அவங்க கிட்ட சொல்லி நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போறதுனால பிளஸும் இருக்கு, மைனஸும் சொல்ல முடியாது. அங்க போயிட்டு விஜய்க்கு ஆதரவா இல்ல, அவர் மேல தப்பு இல்ல, உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை தடை விதிக்கிற அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வரலாம். ஆனா இது சாத்தியமாகுமா அப்படின்னா இல்ல, ஆகாது. அப்படின்னா வீடியோ ஆதாரங்கள் ஏன்னா வீடியோ ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே விஜய்க்கு எதிர் நிலைமையில தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் போய் நாடியும் அங்க உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை மீறி இன்னும் கடுமையா கொடுத்துட்டா விஜய் கட்சி க்ளோஸ் அப்படின்னு தான் இங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனா விஜய் இன்னமும் தெளிவு வராம, இன்னமும் இந்த அரசியல் மோகத்திலிருந்து வெளியே வராம, இன்னமும் ரசிகர் மோகத்திலே அவர் இருக்கிறார். தங்களுடைய தொண்டர்களை தொண்டர் மனநிலைமையில் அவர் வைக்கவே இல்லை, ரசிகர் மனநிலைமையில தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால இன்னமும் விஜய் அவர்கள் இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை பின்பற்றாம, இதுக்கு பொறுப்பெடுத்து கொள்ளாம, இன்னும் நான் என் வழிக்கு தான் போவேன், எனக்கு பாதை காட்டுறவங்க 4 பேர் பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு போனார்னா அவருடைய கட்சி மூடு விழா தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இங்கே பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தை நாட போறாது இன்னைக்கு இல்லை நாளை மறுநாள், அதாவது நாளை இல்லை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் மேல் அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் இங்கே போயிட்டு இருக்கு. இதில் ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பாஜகவுடைய தலையீடும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி உடைய கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.